ஹாய் காய்ஸ், வாங்க ஒரு குட்டி மெக்கானிக் ஸ்டோரி பார்க்கலாம். வேற ஒரு மெக்கானிக் இல்லைங்க, ஸ்டோரி இல்லைங்க. நம்ம வண்டி தான், டூ வீலர் தான். நமக்கு எப்போவுமே கை கொடுக்கும், எப்போவுமே கை இதுவுமே பண்ணாது, எப்போவுமே நல்லாயிருக்கும். கொஞ்சம் பிரச்சனை பண்ணுறான், என்னன்னு தெரியல. ஸ்கிட் ஆகுது, மழை பெய்தா ஸ்கிட் ஆகுதா, இல்லாட்டி டயர் தேஞ்சு போச்சான்னு டவுட்டாகவே இருந்தது. சரி, சர்வீஸ் விட்டேன். சர்வீஸ் விட்டால் 16,000 to 18,000 கேட்குறாங்க. அதுக்கு புது வண்டியை மாற்றிட்டு வாங்கிக்கலாம் போலுது, அவ்வளோ காசு கேட்குறாங்க. சர்வீஸ் விடுறதுக்கு ஏன் எவ்வளோ காசு கேட்குறாங்கன்னு இன்னும் எனக்கு புரியவே இல்லை. சரி, இன்னும் வேறு எங்கேயோ பெட்ரோல் பங்க்கில் இருந்தாங்க, இதுவும் இருந்தாங்க, டயர் மாற்றுறவங்க, பஞ்சர் ஓட்டுறவங்களாம் இருந்தாங்க. இது டியூப்லெஸ் டயர் இது. அதனால் இது பஞ்சரும் ஆயிடுச்சு, டயரும் போயிடுச்சு, ரொம்ப தேஞ்சு போயிடுச்சு. அதனால் நீங்கள் டயர் மாற்றிக்கிறது நல்லதுன்னாங்க. சரின்ட்டு டயர் மாற்றியாச்சு. பின்னாடி டயர் மாற்றினாக்கா கொஞ்சம் நல்லா இருக்குது, பேலன்ஸ் தப்பாமல் இருக்குது. நமக்கு பேலன்ஸ் தப்பாமல் இருந்தால் தான் நாங்கள் டபுள்ஸ் அடிக்கிறதுக்குலாம் நல்லாயிருக்கும். இல்லாட்டி எப்படிங்க, நமக்கு வண்டி இல்லாட்டி ஒன்றுமே முடியாது, ஓடாது. இது ஒரு பெரிய கதைங்க. இவன் நான் என்கிட்ட வந்ததே பெரிய ஸ்டோரி. அது நான் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு நான் வாங்கினது. 500 1000 அப்படின்னு ரொம்ப காசு சேர்த்து வச்சு வாங்கினது. நான் வாங்கும்போது 70,000 to 75,000 இருந்தது. மேலே ஒரு 5,000 போட்டு தான் நான் வாங்கினேனே இந்த வண்டியை. இந்த வண்டி மட்டும் இல்லாட்டி எனக்கு எதுவுமே ஓடாது. ஒன்றுமே கடைக்கு போகிறதாகட்டும், மார்க்கெட் போகிறதாகட்டும், எதுக்குமே ஓடாது இந்த வண்டி இல்லாட்டி. நமக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, குழந்த மாதிரி, ஏதோ ஒன்று மாதிரி. ஆனால் மட்டும் நம்மக்கிட்ட நல்லா இருப்பான். எப்போவுமே எதுவுமே குட் மெமரி இருக்குது, பேட் மெமரி இருக்குது. நம்ம எப்பவுமே குட் மெமரி எடுத்துக்கலாம், பேட் மெமரி வேணாம். பேட் மெமரி எதுக்கு நம்ம எடுத்துக்கிட்டு இருக்குது. டயர் மாற்றியாச்சு, ஃபிட் பண்ணிட்டாங்க. அந்த டயர் அவங்கக்கிட்டே கொடுத்துட்டு வந்துட்டேன். இவன் இருக்கிறதால நமக்கு ஒரு கை இருக்கிற மாதிரி, 2 கை இருக்கிற மாதிரி.